ஜப்பானின் ஒரு அமைதியான சகுரா கிராமம். மர வீடுகள், காகித விளக்குகள், மெல்லிய காற்று. அங்கே ஒரு குட்டி பெண் இருந்தாள், ஹனா. அவளுக்கு ஓவியம் வரைவது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாலை கோயில் அருகே அவள் பழைய மரப்பெட்டியில் ஒரு அழகான ஓவியக்கட்டை கண்டாள். அதை தொட்டதும் சகுரா இதழ்கள் காற்றில் பறந்தது. ஒரு மென்மையான குரல் கேட்டது. நல்ல மனசுடன் வரைந்தால் உன் ஓவியம் உயிர் பெறும். ஹனா ஆச்சரியப்பட்டாள். அவள் மெதுவாக ஒரு சிறிய தங்க மீன் வரைந்தாள். அடடா! மீன் துள்ளி அருகிலிருந்த குளத்தில் குதித்தது. இது நிஜமா என்று அவள் கண்களை துடைத்தாள். அவள் இன்னும் நம்பவில்லை. அவள் ஒரு சின்ன ஒனிகிரி வரைந்தாள். அது சூடாக மணம் வீசியது. ஹனா மெதுவாக சொன்னாள், அப்போ நான் என்ன வரைந்தாலும் உண்மையாகுமா? அந்த நேரம் கிராமத்தில் ஒரு தாத்தா உடைந்த சைக்கிளை பார்த்து வருத்தப்பட்டார். ஹனா ஒரு புதிய சக்கரம் வரைந்தாள். அது உண்மையாக மாறியது. ஓவியக்கட்டை பிரகாசித்தது. உன் திறமை பிறருக்கு உதவும்போது அதுதான் உண்மையான மந்திரம். சகுரா மலர்கள் மெதுவாக விழுந்தது. ஹனா புரிந்து கொண்டாள். அவள் பெரிய அரண்மனை வரையலாம், நிறைய பொம்மைகள் வரையலாம். ஆனா அவள் சிரித்தாள். அன்று முதல் அவள் தினமும் கிராம மக்களுக்கு உதவும் ஓவியங்களையே வரைந்தாள். ஏனெனில் மந்திரம் கட்டையில் இல்லை, அதை பயன்படுத்தும் இதயத்தில்தான்.